Hello friends, welcome to Kavi's Kitchen and Lifestyle. நான் உங்க ஆதர்ஷ். இந்த வீடியோல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிடில் ஈஸ்ட் ரெசிபி தான் நான் பண்ண போறேன். நான் பண்ண போற டிஷ் பேர் பாத்தீங்கன்னா ஹம்மூஸ். ஹம்மூஸ் ஆக்சுவலி ஒரு அரபிக் வேர்ட். அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா chickpeas ஆர் கொண்டக்கடலை ஆர் சன்னா தால். இந்த ஹம்மூஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரெட்டா சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு டிப்பா சாப்பிடலாம், இல்ல என்ன மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஹம்மூஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஹம்மூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை தான். ஸோ நான் ஹம்மூஸ் செய்யறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 150 grams ஆஃப் கொண்டக்கடலை நான் எடுத்திருக்கேன். இந்த கொண்டக்கடலை ஜென்ரலாக குக்காரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் இதை பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 10 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா இப்போ இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை. ஸோ மற்ற தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். பூண்டு, லெமன் ஜூஸ், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், சால்ட், அப்புறம் வெள்ளை எள்ளு ஆர் ஒயிட் செஸ்மி சீட்ஸ். ஸோ இந்த ஹம்மூஸ்க்கு அதோட டிஸ்டிங் டேஸ்ட் தரது பார்த்தீங்கன்னா தஹினி சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். பட் இது சிம்பிளாக வீட்லேயே கூட செஞ்சிடலாம். அது செய்யறதுக்காக தான் நான் இந்த வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம தஹினி சாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் சாஸ் பேனை நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஒரு ஒயிட் செஸ்மி சீட்ஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ எள்ளை நம்ம நல்லா மைல்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்மெல் வர வரையும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கசந்து போயிடும். ஸோ அதனால் லைட்டாக அந்த மாய்ஸ்சர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதான் ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் நல்லா மைல்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு லைட்டாக ஸ்மெல்லும் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இது கூல் ஆகட்டும். கூல் ஆன உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்கணும். ஹம்மூஸ் நம்ம கொண்டக்கடலையில் பண்ணுறதுனால அது ரொம்பவே ஹெல்த்தி, நல்ல ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கூட, எஸ்பெஷலி ஃபார் வெஜிடேரியன்ஸ். அண்ட் நம்ம ஹம்மூஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். நார்மலாக ஆலிவ் ஆயில்னாலே ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தயாரிக்கிறதுக்கு எந்த விதமான கெமிக்கல் ப்ராசஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆலிவ்ஸை அப்படியே மெக்கானிக்கலாக கோல்ட் ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக்காக இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதாவது மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த ஹம்மூஸ். ஓகே, எள்ளுலாம் இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பவுடரி கன்சிஸ்டன்சிக்கு நான் அதை அரைச்சிருக்கேன். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது திருப்பி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆலிவ் ஆயில் நம்ம எள்ளோட ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஒரு பிளெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அது கூடவே இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிடலாம் இதை. இப்போ அந்த தஹினி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தஹினி சாஸ் மட்டும் நீங்கள் பண்ண போகிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அரைச்சி இந்த பேஸ்ட்டை தனியாக இந்த சாஸை நீங்கள் தனியாக எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஹம்மூஸையும் இது கூடவே சேர்த்து பண்ணுறதுனால உப்பை கடைசியாக தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதிலே நான் கொண்டக்கடலை எல்லாத்தையும் போட்டு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தஹினி பேஸ்ட்டோடையே மற்ற இன்க்ரீடியன்ஸும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பல் இந்த பூண்டை போடுறேன். அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த கொண்டக்கடலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் இதை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆலிவ் ஆயில், கொண்டக்கடலை, அப்புறம் இந்த தஹினி பேஸ்ட் எல்லாமே இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணியும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிட்டு திருப்பி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம பிளெண்ட் பண்ணுற கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பப்படி தான். எனக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பிடிக்காது, ரொம்ப கோர்ஸாக சாலிடாக இருந்தாலும் பிடிக்காது. ஒரு மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சி இருந்தால் எனக்கு பிடிக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறேன்.
இப்போது நம்ம ஹமூஸை நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஹமூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹமூஸை ஒரு ஸ்ப்ரெட்டாவோ இல்லைனா வந்து ஒரு டிப்பாவோ சாப்பிட்லாம். பீட்டா பிரெட், ரேப் ஒரு நார்மல் பிரெட்டு கூட வந்து ஒரு சைடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.